மிரட்டல்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மோடியின் ஆட்சி விரைவில் கவிழும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் கணிப்பு. மும்பையில் நீடிக்கும் பலத்த மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் குளம் போன்று தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன போக்குவரத்து முடக்கம். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்ஆர் விஜயபாஸ்கரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசார் முடிவு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு பைசா கூட நிதியாக வழங்கவில்லை. மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு குற்றச்சாட்டு. கூட்டாட்சி அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு இயங்குகிறதா என்றும் காட்டமான கேள்வி. மழை வெள்ள பாதிப்பிற்காக தமிழ்நாடு அரசு கோரிய 37,000 கோடியில் 3,000 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும். மாநிலங்களவையில் திமுக MP வில்சன் கோரிக்கை. நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மக்களவையில் திமுக மீண்டும் வலியுறுத்தல். மிக முக்கியமான நீட் பிரச்சினை குறித்து கேள்வி எழும்போது அவையில் பிரதமர் இல்லாதது ஏன் என திமுக MP கலாநிதி வீராசாமி கேள்வி. நீட் கேள்வித்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். தாம்பரம் ரயில் நிலைய சிக்னல் மேம்பாட்டு பணிகள். சென்னையில் நாளை முதல் 23 நாட்களுக்கு தினமும் 55 மின்சார ரயில்கள் ரத்து. கடற்கரை பல்லாவரம் இடையிலும் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையிலும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் வேகமாக நிரம்பும் மேட்டூர் அணை. நண்பகல் நிலவரப்படி நீர்மட்டம் 76 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சமாஜ்வாதி MLA-வை சுட்டுக் கொன்ற பாஜக முன்னாள் MLA முன்கூட்டியே விடுதலை. உத்தரப்பிரதேச ஆளுநர் உத்தரவிற்கு சமாஜ்வாதி கட்சி கண்டனம். தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பு. காவிரி ஆற்றில் 75,000 கன அடி தண்ணீர் வருவதால் கடல் போல் காட்சியளிக்கும் ஒகேனக்கல். மேட்டூர் அணையிலும் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 75 அடியை எட்டியது. கன்வார் யாத்திரை பாதைகளில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி தடை. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அரசுகள் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்து ஆணை. ஆஸ்திரேலியா அருகே உள்ள வனாட்டு தீவுகளில் பலத்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவு. ஜனநாயகத்தை பாதுகாக்கவே குண்டடிப்பட்டேன். தம் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பேட்டி.